ரொம்ப ஈஸி சாய்ஸ் அதிமுக போய் கூட்டணி வாங்கன்னா வந்திருப்பாங்க. நீங்க துணை முதல்வர் அதெல்லாம் ரெண்டாவது எப்படி இருக்குன்னு ஈஸி சாய்ஸ். இப்ப ராம்தாஸ் அத்வாலே வந்து சொன்னார்ல, அதாவது இந்தியா கூட்டணியில் திமுக இல்லாதனால தொகுதி மறுவரை மசோதா ஈஸியா நிறைவேறும், அப்ப தேர்தல் சீக்கிரமா வந்துரும்ல, அது திமுகவுக்கு ஃபேவரா மாறிடும்ல. இல்ல இது வந்து தாவேக்கா இதில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் இதோட பாதிப்பு எல்லாமே திமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்டில் தான் இருக்குது. திமுக இதுவரை வந்து பிஜேபியோட எல்லா விதத்தையும் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஃபுல்லாக எதிர்த்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புகிறது, திமுக எப்போதுமே கொள்கைக்காக கூட்டணி வச்சது கிடையாது, கூட்டணிக்காக கொள்கை வச்சுக்கிட்டாங்க. அதுதான் என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த மசோதாவை திமுக ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எலெக்ஷன் வந்துடும்ல. இல்லை, கண்டிப்பாக எலெக்ஷன் வரட்டும். நாங்கள் அதை பற்றி, அதாவது எது தப்பு எது சரிங்கிறது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும், மக்கள் முன்னாடி சொல்ல முடியும். இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் போய் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு எம்பிக்கள் கிடையாது. அந்த நேரத்தில் நாங்கள் மக்கள் மன்றத்தில் தான் இதை முறையிட முடியும். ஆனால் திமுக ஸ்டாண்ட் எடுக்குமா எடுக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பழசு எத்தனை இதை நீங்கள் பார்த்தாலும் சரி, திமுக பதவியில் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு இதாக ஆயிடுவாங்க. எப்போதுமே ஆளுங்கட்சியாக ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி மத்தியில் இருக்கணும், இல்லை மாநிலத்தில் இருக்கணும். பதவியிலையும் சரி, இல்லை அங்கே உள்ள நம்ம தமிழக நலனா, இல்லை ஆட்சியோட நலனா, இல்லை கட்சியோட நலனா, இந்த மூணையும் சேர்த்து ஒரு கொஸ்டினாக திமுகக்கு முன்னாடி எப்போல்லாம் வருதோ அவங்க ஃபஸ்ட்டு தன்னுடைய குடும்பம், அடுத்து வந்து ஆட்சி கட்சி, அதுக்கப்புறம் தான் தமிழக நலன் வந்திருக்காங்க. இந்த அரசியல் இதனாலவே தொடர்ந்து இந்த அரசியலையும் குற்றச்சாட்டையும் வச்சு. இல்லை, குற்றச்சாட்டு இல்லை, நீங்கள் நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தாலே அது தெரிஞ்சிடும். எப்போல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கும்போது அவங்க வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எப்போ வெளில வந்திருக்கணும். ரெண்டாவது 2G கேஸ் இருக்கும்போதும் தமிழக நலனில் ஒரு பிரச்சனை வரும்போதும் அவங்க வந்து அங்கே மேலே வந்து கூட்டணி பேசிக்கிட்டும், இல்லை சீட்ஸ் பேரம் பேசிக்கிட்டும், இல்லை யார் யாருக்கு எந்த போஸ்ட் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர இங்கே உள்ள நலனை பார்க்கல. 71 ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கும் போது கூட இந்திரா காந்தி காங்கிரஸ் கூட எதிர்த்து போட்டி போட்டாங்க, அப்புறம் இந்திரா காந்தி கூட கூட்டணி சேர்ந்தாங்க. 80 அதே தான் நடந்தது. ஒவ்வொரு தடவையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்காக இவர் எல்லா சமரசமும் செய்து கொண்டார்கள். ஓகே சார், இப்போ அதிமுகல இருந்து என்ன பண்றாங்க, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வழக்குகள் இருக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்க என்ன பண்றாங்க, மசோதாக்கு கொண்டு வராங்க, தொகுதி மறுவரை மசோதா. இந்த ரெண்டுமே தாவேக்காக்கு தானே ஒரு சிக்கலா இருக்கும். கண்டிப்பா சிக்கல், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல தாவேக்கா எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? பண்ணுவோம். எங்களுக்கு பொறுத்தவரை மக்கள் மன்றம் தாங்க. நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வர சொல்கிறேன், எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் இப்போ உள்ளதை விட பல மடங்கு அதிகமாக வின் பண்ண போகிறோம். ஆனால் இவர்கள் செய்வது மக்கள் விரோதம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கலைகிறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்க போகிறாங்களோ அவங்களெல்லாம் மக்கள் அவங்களுடைய ஒருவரல் புரட்சியில் நான் கண்டிப்பாக. கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தாவேக்காக்கு வந்ததை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அதே மாதிரி திமுக பாஜக சேர்ந்து தேர்தலில் கண்டிச்சா ஏன் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? இல்லை, நீங்கள் சேருங்க சேராம போங்க, அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவங்களுடைய இன்டர்னல், அவங்க கொள்கை கூட்டணி சேர மாட்டாங்க, அப்படி நாங்கள் செய்யவே இல்லை அப்படிங்கிற பொய்ய சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் தாவேக்கா வந்த உடனே தாவேக்கா வரக்கூடாதுங்கிறதுக்காக அதிமுக கூட பிஜேபி கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சி தான் செஞ்சாங்க. இன்னைக்கு வர அவங்க மறுத்தாலும் அதுதான் உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும், அப்பட்டமா தெரிஞ்சு. இல்லை, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல சார்? என்ன ஆதாரம் உங்களுக்கு இல்லைங்க? கூட்டணி கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க, அதிமுகவில் உள்ள 25 எம்எல்ஏ சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இது முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சது எல்லாரும் பார்த்துட்டாங்க. இது வந்து சொன்ன எல்லாருமே தாவேக்கால சேர்றாங்க. சரி, தம்பித்துரை யாருங்க? ஒரு முக்கியமான தலைவர். அவரு என்ன சொல்றாரு? தம்பித்துரை சொல்றாரு விரைவில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு. வானத்திலிருந்து 200 எம்எல்ஏ குதிக்க வைப்பாங்களா? தம்பித்துரை சொல்றது, நான் சொல்றது, வேற யாரும் சொல்லல. அதுக்கப்புறமும் கூட சொல்ல, அங்க வந்து ஆட்சி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிமுகல 2-3 தலைவர்கள் சொன்னாங்க. இதான் கேட்குறேன், இப்போ ஆட்சியை மாற்ற வேண்டும், முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு செய்யறவங்க எல்லாம் ஏதோ வெளில சொல்லணும், மறைமுகமா செஞ்சிருப்பாங்களே. மறைமுகமா செய்தது வெளியில வந்துருச்சு, பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு.